மாநகர் சென்னையில நடந்திருக்கு. முதலமைச்சர் எங்க போனாரு? அண்ணாமலை கேட்கிறார். இந்த விஷயத்தையும் அண்ணாமலை எடுக்கிறது முன்னாடி அந்த எப்படி உடன்குடி மேட்டரை இழுத்து மூடினாங்களோ அதே மாதிரி இதை மூடிருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த இதுல சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையினுடைய பெண் மாணவியினுடைய பெற்றோர்களை போய் மிரட்டுறாங்க. அந்த மாணவியை வச்சு மிரட்டுறாங்க. சரி நமக்கு எதுக்கு வம்பு, சரி பொம்பளை பிள்ளை விஷயம் இது இன்னும் வெளியே தெரிய நமக்கு தானே அசிங்கம் சொல்லிட்டு அவங்க பின்வாங்க ஆரம்பிச்சுறாங்க. தாம்பரத்துல உள்ள மனநலம் குன்றிய அந்த இதை ஒரு கற்பழிச்சதை அதை இன்னும் சொல்ல போனா வழக்கு பதிவு பண்ணாம விட்டதுல எவ்வளவு அயோக்கியத்தனம். அதாவது வழக்கு பதிவு பண்ணாங்களா இல்லையா தெரியாது, ஆனா குற்றவாளிகளை வான் பண்ணி அனுப்புறதுலாம் மிகப்பெரிய கேவலமான ஒரு ஆட்சியா இல்லையா? எடுத்ததுக்கெல்லாம் ஊப்பிங்கிறீங்களா? இதே சம்பவம் ஊப்பியில் நடந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? இதே மாதிரியான ஒரு கற்பழிப்பு ஊப்பியில நடந்திருந்தா அந்த யோகி என்ன பண்ணிருப்பாரு? அதனாலதான் ஒரு யோகியா இருக்கு. முற்றும் திறந்தவர் தானங்க ஆட்சி நடத்துறாங்க. அந்த மாநிலத்தில் இது நடந்திருந்தா என்கவுண்டர் போட்டு வர மாட்டாரா சொல்லுங்க? இது மாதிரி பல சம்பவம் நடத்திட்டாரு. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருக்காங்களா? எங்க போயிட்டாங்களா? தமிழ்நாட்டில் இல்லையோ? கிளம்பிட்டாங்க, வண்டியை கட்டிட்டு போயிட்டாங்களா? இல்ல இன்னும் போத தெரியல. எப்படியோ அண்ணாமலைனால இது நடந்துங்க. அதுல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். மறுபடி நேத்து இன்னும் கூடுதல் போட்டோக்கள் எல்லாம் வெளியிட்டு இன்னும் கூடுதல் ஆதாரங்கள் எல்லாம் வெளியிட்டு அதோட மனிதர் நிப்பாட்டல நேரே தேசிய மகளிர் ஆணையத்துக்கு உடனடியாக கடிதம் எழுதி பண்ணாரு. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்புணர்வு கற்பழிக்கப்பட்டது தொடர்பான பல தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக சில தகவல்களை இன்னைக்கு கூடுதல் தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். முக்கியமாக இந்த பிரச்சனை இழுத்து மூடியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள பல்வேறு நிகழ்வுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா உடன்குடி மேட்டரை கூட நீங்கள் எடுத்துடுங்க. உடன்குடியில் சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 5 மாணவிகள் கற்பழிக்கப்பட்டாங்க. 5 மாணவிகள் விளையாட்டு ஆசிரியர் பொன்சிங்கிற நாதாரி கூட்டிகிட்டு போய் விளையாட்டுக்கு தூத்துக்குடியில் தங்க வச்சு குளிர்பானத்தில் மதுவை கலந்து கொடுத்து அந்த 5 மாணவிகளையும் சீரழிச்சிட்டான் அந்த அயோக்கியன். அது அவன் மட்டும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பலமுறை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இதுக்கு பின்புலத்தில் நிறைய பேர் இருக்க வாய்ப்பு, நிறைய பேர் இது ஒரு வருஷம் மட்டுமே நடந்த சம்பவமாக எனக்கு தெரியலை. சாமானியனாக என்னுடைய சந்தேகம் பல ஆண்டுகளாக, ஏன்னா திடீர்னு எல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் அதாவது இப்போ தொடர்ந்து செய்யக்கூடிய இதுவாக இருக்கும், குற்றங்களாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இது நடந்திருக்கும். ஆனால் அதையும் இழுத்து மூடிட்டாங்க. காரணம் அண்ணாமலை தமிழகத்தில் எனக்கு இல்லை. அவர் அங்கே லண்டனுக்கு படிக்க போயிருந்த அந்த நேரம் இதில் இந்த களத்தில் இறங்கி இதை மாதிரி என்ன இதில் பங்கெடுக்கிறதுக்கு போராட்டங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய அளவில் அன்றைக்கி அவருக்கு சூழ்நிலை இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது கரெக்டான ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தியிருக்காரு. இது திமுக பாஜக எடுத்திருக்க இந்த முடிவு திமுகவுக்கு கண்டிப்பாக நிச்சயம் கொள்ளி வைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு, நகர்ந்துட்டு இருக்கு. மாநகர் சென்னையில் நடந்திருக்கு. முதலமைச்சர் எங்கே போனார்? அண்ணாமலை கேட்குறார். இந்த விஷயத்தையும் அண்ணாமலை எடுக்கிறது முன்னாடி அந்த எப்படி உடன்குடி மேட்டரை இழுத்து மூடினாங்களோ அதே மாதிரி இதை மூடிட்டாங்கல்ல உடன்குடியில். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இங்கே மூடியிருப்பாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதில் சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையினுடைய பெண் மாணவியினுடைய பெற்றோர்களை போய் மிரட்டுறாங்க. அந்த மாணவியை வச்சு மிரட்டுறாங்க. சரி நமக்கு எதுக்கு வம்பு, சரி பொம்பளை பிள்ளை விஷயம் இது இன்னும் வெளியே தெரிய நமக்கு தானே அசிங்கம் சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி அதை பின்வாங்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த கேஸில் இந்த மாணவி அவள் காதலிச்சாலா கல்யாணம் பண்ண அதெல்லாம் வேற கதைங்க. அதெல்லாம் விட்டுருலாங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அது தனிப்பட்ட இது. நான் நேற்று கூட நான் சொல்லியிருப்பேன். இந்த இதுக்கு அவங்க ஏன் அங்கே போனாங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். அது இயல்பான ஒரு கேள்வி தான். இருந்தாலும் அது இப்போ முக்கியம் கிடையாது. அதை விட முக்கியம் இந்த ஒரு சென்னை மாநகரில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி நடக்குது. இதுக்கு அந்த பெண்ணை போய் நீங்கள் அவங்களுடைய எஃப்ஐஆர்லாம் வெளியிட்டு மறுபடியும் சொல்கிறேன், இந்த விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் கையில் எடுக்காமல் இருந்திருந்தாலே கடந்து போயிருப்பாங்க. சிறுமி கற்பழிப்பாக இருக்கட்டும், அண்ணா நகர் சிறுமி கற்பழிப்பு சுப்ரீம் கோர்ட் வர போகலையா, சிபிஐ விசாரணை வேண்டாம். அதே மாதிரி தாம்பரத்தில் உள்ள மனநலம் குன்றிய அந்த இதை ஒரு கற்பழிச்சதை அதை இன்னும் சொல்ல போனால் வழக்கு பதிவு பண்ணாமல் விட்டதுலாம் எவ்வளோ அயோக்கியத்தனம். அதாவது வழக்கு பதிவு பண்ணாங்களா இல்லையா தெரியாது, ஆனால் குற்றவாளிகளை வான் பண்ணி அனுப்புனுங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேவலமான ஒரு ஆட்சியா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த விஷயத்தையும் இழுத்து மூடியிருப்பாங்க. இவர் கையில் எடுத்ததுனால வேற வழி இல்லாமல் மர்ம நபருங்கிற இடத்துல இருந்து அப்படியே ஒருத்தரை கைது பண்ணுங்கிற மாதிரி ஒரு கணக்கில் காணிச்சாங்க. அப்புறம் கைது பண்ணவர் தப்பியோட முயற்சி, ஏன்னா கைது பண்ணவர் ஜெயிலில் போடுறதுக்கு மனசு இல்லை. எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்க. கைது பண்ணுன ஒரு கற்பழிப்பு குற்றவாளியை ஜெயிலில் போடுறதுக்கு துப்புக்கட்ட ஒரு அரசாங்கம், துப்புக்கட்ட ஒரு முதலமைச்சர் இப்போ இருக்கார். அந்த மாதிரி அவன் அந்த அளவுக்கு காப்பாற்றணுமா, அந்த அளவுக்கு இல்லை முன்வைப்பு காட்டணுமா? அப்போது காட்டுறாங்க. ஏன்னா அதுக்கு பின்புலத்தில் ஏதோ ஒரு சம்திங் பெரிய லெவலில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது.
நேராக இழுத்து மூடுறதுக்கு கொண்டு போய் அவருக்கு அவனுக்கு அந்த அந்த அயோக்கிய பயலுக்கு வந்து காலில் கட்டு போட்டு மாவு கட்டு போட்டு இந்த மாதிரி காலில் அடிபட்டு தப்பி உடனே சுட்டு தள்ள வேண்டியதானே. எடுத்ததுக்கெல்லாம் ஊப்பிங்கிறீங்களாங்க. இதே சம்பவம் ஊப்பியில் நடந்தால் என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க. இதே மாதிரியான ஒரு கற்பழிப்பு ஊப்பியில் நடந்திருந்தா அந்த யோகி என்ன பண்ணியிருப்பார்? அதனால தான் ஒரு யோகியா இருக்கார். முற்றும் திறந்தவர் தானங்க ஆட்சி நடத்துறாங்க. அந்த மாநிலத்தில் இது நடந்திருந்தா என்கவுண்டர் போட்டிருப்பாரா மாட்டாரா சொல்லுங்க. இது மாதிரி பல சம்பவம் நடத்தி விட்டார்ல. இதே மாதிரியான கற்பழிப்புக்கு என்கவுண்டர் போட்டாரா இல்லையா? எத்தனை பேர் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டாரா இல்லையா? சட்டம்லாம் ரெண்டாவதுங்க. பாதுகாப்பு முக்கியம். கரெக்டாக அதை செய்தாரா இல்லையா? நீங்கள் சட்டத்தை பயன்படுத்தி மாவுக்கு தப்பி ஓட முயற்சி பண்ணாருன்னு சொல்லி அதுக்கு இவங்க தப்பிக்கோடியில் தடுக்கி விழுந்துட்டார். அப்படி தானே? என்ன இதுக்கெல்லாம் நீங்கள் ஐபிஎஸ் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி அவருக்கு ஒரு மாவு கட்டை போட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி வச்சுட்டு ராஜபோக இதை பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளோ கேவலமான அரசாங்கம் இது. ஒரு அமைச்சரை வந்து செந்தில் பாலாஜி அடைச்சி அதே அங்கேயும் இதே கதை தான். அங்கேயே ஜெயிலில் கொண்டு போய் அவருக்கு வந்து ஆடம்பர ரூம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அது அந்த மருத்துவர்கள் மருத்துவம் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கக்கூடியதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து இவ்வளோ அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருந்தது எதுக்கு இதுன்னு கேட்குறேன். இவங்க தான் மக்களை பற்றி கவலைப்படுறாங்களாமா. இதில் வந்து அண்ணாமலை இதில் கையில் எடுத்து இந்த மர்ம நம்பருங்கிறது உடச்சி அடுத்து வந்து திமுக காரன் இல்லை நேற்று வரைக்கும் சொல்கிறாங்க. திருப்பி சொல்கிறாங்க. அண்ணாமலை இந்த ஆதாரத்தெல்லாம் வெளியிட்ட பிறகும் சொல்கிறாங்க. மா சுப்பிரமணியம் பின்னாடி இருக்காருன்னு சொன்ன பிறகும் அவர் கூடவே நிற்கிறாரு. துணை முதலமைச்சர் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருக்காங்களா? எங்கேயும் போயிட்டாங்களாங்க? தமிழ்நாட்டில் இல்லையோ? கிளம்பிட்டாங்க, வண்டியை கட்டிட்டு போயிட்டாங்களா? இல்லை இன்னும் போத தெளியலையா? ஸ்ட்ரைட்டாக அப்படி தான் கேட்க முடியுங்க என்னால். இல்லைன்னா இன்னும் போத தெளியலையா இவங்களுக்கெல்லாம்? ஒரு கூறுகட்ட முதலமைச்சர், அதுக்கு ஒரு துப்பு கட்ட ஒரு துணை முதலமைச்சர். அசிங்கமா இல்லையா? இந்த இதை பற்றி எதுவுமே கண்டுக்கலைங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கிறதாவே அவங்களுக்கு தெரியாதான். அந்த அளவுக்கு வந்து ஒரு இரும்பு திரைக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. என்ன அசிங்கமாக இருக்குது. அண்ணாமலை அந்த புனித மனிதர் வந்து கிடைச்சதுனால அதான் சொல்லிக்கிட்டு சொல்லுங்களா, அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் இந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படி சொல்லும் பார்த்தீங்களா, 100% உண்மைங்க. அந்த வரப்பிரசாதம் அவர் கிடைச்சதுனால அந்த ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து வெளியிட்ட பிறகுமே சட்ட அமைச்சர் சொல்றாரு சார். அசிங்கமா இல்லையா? உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றான் சார். இந்த மாதிரி அது வந்து இதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்றேன். என்ன இது? திமுகவுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? வழக்கம் போல சேகர் பாபு, அதாவது அல்லோலியா பாபு, அது இவ்வளோ 2 நாளைக்கு முன்னாடி தான் போய் வந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுறது கிறிஸ்தவம் கொண்டாடுறவங்க தப்பு கிடையாது. இந்த அறநிலைத்துறை அமைச்சருக்கு அங்கே என்ன அலுவல்னு தான் நான் கேட்குறேன். அதை விட முக்கியம் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து நடத்தினதே இவர். கேவலமா இல்லையா? அப்போ கிறிஸ்தவ இதுக்கு கைக்கூலியா இருக்க ஒருத்தரை கொண்டு போய் இந்து அறநிலைத்துறையை வச்சிருக்காங்கிறதான உண்மை. அப்போ இந்து மதத்தை சிதைக்கணும், இந்த கோயில் வழிபாட்டை நாசம் பண்ணணும், கோவில் சொத்துக்கள்லாம் சூறையாடணும், கோயிலில் உள்ள நகைகளெல்லாம் உருக்கணும், அதுக்கு திட்டமிட்டு ஒரு இந்து விரோதியை கொண்டு போய் இந்து அறநிலைத்துறை அமைச்சர். எவ்வளவு பெரிய இதெல்லாம் வந்து சாதாரண மூளை கிடையாது சார். கருணாநிதியை விட 10 மடங்கு உயர்ந்தவர் மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறது உண்மைதான். இந்த விஷயத்தில் இந்த கேடுகட்ட தனங்களை செய்கிறதுல சரி விஷயத்துக்கு வர இப்படி எல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து இப்போ அண்ணாமலையை இழிவுபடுத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கு வந்து நடைப்பயணம் போகணுன்னு தோணுது. அவருக்கு வந்து இப்படி இதெல்லாம் பழைய காலத்தில் சொல்கிறது தான். அதெல்லாம் எடுபடாது சார். இதெல்லாம் சொல்லி அவரை இழிவுபடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அண்ணாமலை என்ன அப்படின்னா இந்த உண்மையெல்லாம் வெளியே போட்டு உடைச்சிட்டாரு பாருங்க. முரசொலியில் வந்த இதை கூட சொல்லிட்டாரு பாருங்க. இப்போ பதில் சொல்ல முடியலை. அதை விட இன்னும் ஒரு இது இருக்குது. தமிழகத்தில் இந்த கூறுகட்ட இந்த திராவிடியா மாடலுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கக்கூடிய திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கக்கூடிய இந்த ரெட் லைட் மீடியான்னு சொல்லி RS பாரதியின் வாயினாலேயே சொல்லப்பட்ட இந்த ஊடகங்கள் எல்லாம் வந்து வேற வழியே இல்லாமல் நேற்றுக்கு உப்பு சப்பு இல்லாத கெஸ்ட்டை கூட்டு வச்சு நாங்களும் விவாதம் நடத்தணுங்கிற மாதிரி பூசி மெழுகினாங்க. வேற வழி இல்லை, இதை சொல்லித்தானே ஆகணும். வேற வழி இல்லாமல் பூசி மெழுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. எப்படியோ அண்ணாமலையினால இது நடந்துங்க. அதில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். மறுபடி நேற்றுக்கு வந்து இன்னும் கூடுதல் ஃபோட்டோக்களெல்லாம் வெளியிட்டு இன்னும் கூடுதல் ஆதாரங்கள்லாம் வெளியிட்டு அதோட வந்து மனிதர் நிப்பாட்டல நேரே தேசிய மகளிர் ஆணையத்துக்கு வந்து உடனடியாக கடிதம் எழுதி இது பண்ணார். அவங்க அங்கேருந்து தேசிய மகளிர் ஆணையத்திலேருந்து உடனடியாக அவங்க வந்து களத்தில் இறங்கி அவங்க வந்து 19 வயசு உள்ள மாணவி கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு கொடூரமான சம்பவம். இதை வந்து கமிஷன் வந்து கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதை சொல்லியிருக்காங்க. இது போன்ற குற்றங்களில் தொடர்ச்சியாக ஈடுபடும் குற்றவாளி மீது முந்தைய வழக்குகளில் நடவடிக்கை எடுக்க தமிழக போலீசார் தவறிவிட்டனர். இந்த அலட்சியத்தால் தான் குற்றவாளி அதே போன்ற குற்றத்தை செய்ய தூண்டியது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருவது கவலை அளிக்கிறது. இதெல்லாம் வந்து தேசிய மகளிர் ஆணையம் சொன்னது.
பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் பாதுகாப்பு வழங்க வேண்டும். இதெல்லாம் உத்தரவு மாதிரி தான் எடுக்க முடியும், இல்லைன்னா இவங்க வந்து மாட்டிக்குவாங்க. கடுமையான தண்டனை கிடைக்கும் வகையில் குற்றவாளி மீது பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 71 கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். சட்டப்பிரிவு சேர்த்து அவங்க சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளங்களை வெளியிட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. அது நிர்பயா வழக்குன்னு ஒரு வழக்கு. அந்த வழக்கில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவே என்ன அப்படின்னா, இது மாதிரி பாதிக்கப்படக்கூடிய பெண்ணினுடைய பேர் முதற்கொண்டு வெளியே வரக்கூடாது. பேர், அவங்களுடைய முகவரி, அடையாளங்கள் எதுவுமே வெளியே வரக்கூடாது. அப்படிங்கிற நிர்பயாங்கிறதே உண்மையான பேர் கிடையாது. அந்த நிர்பயாங்கிறதே ஒரு கற்பனை பேர் தான். அது அந்த ஒரிஜினலாக அந்த பெண்ணினுடைய பேர் என்னங்கிறதே தெரியாது. இந்த மாதிரி இந்த இதில் ஆனால் இந்த கேடுகட்ட அந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தினுடைய காவல்துறை, மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அந்த துறையை இயக்கிட்டு இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை என்ன கேடுகட்ட செயல் பாருங்க. அதை வந்து வெளியிட்டாங்க. இந்த அண்ணாமலை கடிதம் எழுதி தேசிய மகளிர் ஆணையத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போய் தேசிய மகளிர் ஆணையம் பிடிச்சி ஒரு கூட்டு கூட்டின பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்த காவல்துறை சென்னை சிட்டி கமிஷனர் இருக்கார் பாருங்க, அருண், அவர் வந்து நேற்றுக்கு வந்து அவருடைய பேட்டியை வந்து உடனே சொல்லியிருக்காரு. அவர் பேட்டி கொடுத்து அது வேறு வழி இல்லை, விளக்கம் சொல்லணும்ல, சொல்கிறாரு. அதில் சொன்னதுலாம் நிறைய இது நம்மளுக்கு ஜீரணிக்க முடியாத விஷயங்க. சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் வந்து கொடுத்த பேட்டியில் வந்து இதில் ஒரே ஒருத்தர் தான் சம்மந்தப்பட்டிருக்காருங்கிற மாதிரி ஒரு உருட்டிருக்கார். அதாவது ஞானசேகரன்கிற அந்த தற்குறி, அந்த ரவுடி மட்டும்தான் இதில் சம்மந்தப்பட்ட மாதிரி சொல்லுவார். எதுக்கு இந்த மாதிரி காப்பாற்றணும்னு நினைக்கணும்? அந்த பொண்ணே சொல்லிட்டாங்கங்கிறதையும் நீங்கள் தான் காவல்துறை மூலமாக தான் அவங்களுடைய முதல் கட்ட இதில் வந்து அந்த மகளிர் காவல்துறையிலேருந்து அவங்க வந்து விசாரிக்கும் போது எஃப்ஐஆரில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அந்த தகவலை வந்து அந்த சொல்லியிருக்கு. இன்னும் ஒருத்தன் வந்து ஃபோன் பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் அதில் சொல்லியிருக்கீங்கன்னு திருப்பி இதை மூடி மறைக்கிறதுக்கு இன்னொரு அவன் அந்த சம்பவம் நடக்கும்போது அவனுக்கு ஃபோன் வந்துச்சு, சார் இந்த மாதிரி நான் அவனை அடித்து துரத்திடுறேன்னு சொன்னால், இதெல்லாம் சொன்ன உடனே அது வந்து இவங்களை வந்து பயமுறுத்துறதுக்கு என்னங்க இதுக்கு எதுக்கு இந்த கர்மத்துக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் ஐபிஎஸ் படிச்சிங்க? கேவலமாக இல்லையா? ஐபிஎஸ் ஐஏஎஸ்ங்கிறது ஏராளமான இளைஞர்களுடைய கனவுங்க. ஒவ்வொருத்தரும் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும். அதை முடியாத பட்சத்தில் அடுத்தது போகிறாங்க. இவ்வளோ உயர்ந்த பதவிகளில் வந்து இவ்வளோ உயர்ந்த படிப்பெல்லாம் படிச்சுட்டு எதுக்கு வந்து இந்த பிச்சைக்காரத்தனம் எதுக்கு பண்ணணும்? அசிங்கமாக இல்லையா? ஏங்க ஒரு இன்கமிங் கால் எப்படிங்க வரும்? நான் கேட்குறேங்க. நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறோம். ஏரோப்ளைன் மோடில் இருந்துச்சுங்கிறது இவர் போய் பார்த்தாரா? இவர் இன்னொரு வீடியோ வச்சு எடுத்தார். அதை ஏரோப்ளைன் மோடில் அவனுக்கு மொபைல் இருந்துன்னு இவருக்கு எப்படி தெரியும்? அசிங்கம். இதெல்லாம் ரொம்ப கேவலமான செயலுங்க. அதாவது ஏரோப்ளைன் மோடில் இருந்துச்சு, அதனால் அது இவன் வந்து சும்மானாலும் பண்ணுனான் சொன்னான். அப்படி அவன் சொன்னானா உங்ககிட்ட? இப்படி அவன் சொன்னானா? நீங்கள் எதுக்குங்க அவனுக்கு வாண்டாடாக வந்து வண்டியில் ஏறணும்? அது ஐபிஎஸ் படித்ததுக்கு அழகா, ஒரு கமிஷனருக்கு அழகா. இவர் வந்து சொல்கிறார் அது ஏரோப்ளைன் மோடில் இருந்தது, அதனால் இவராட்டும் ஏரோப்ளைன் மோடில் எப்படிங்க இன்கமிங் கால் வரும்? இன்கமிங் கால் வராமல் அவன் எப்படிங்க எடுத்து பேச முடியும்? என்ன ஒரு அயோக்கியத்தனம் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப 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 தப்பு. அப்படின்னா எப்படியாவது அவனை காப்பாற்றணும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவர் சொல்லியாச்சு. ஆடிக்காரன் அங்கே எப்படி சார் வந்துச்சு? அந்த ஆடிக்காருக்கு சொந்தக்காரன் யார் சார்? சாருன்னு சொல்லிட்டு அவன் பேசினாம்ல சார், அந்த சார் யார் சார்? அந்த மோர் யார்? கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸ் காவல்துறை. ஆனால் காவல்துறை என்ன செய்யுது? அந்த ஒருத்தர் மட்டும்தான் வந்தார். அது வந்து ஏன் பண்ணினார்னா அவங்க பண்ணதை வீடியோ எடுத்து வச்சுருந்தாரு. அந்த வீடியோவை வந்து நான் வந்து பரப்பிடுவேன், உங்கள் பெற்றோருக்கு அனுப்பிடுறேன், அவங்களுக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லி மிரட்டி தான் வந்து இதை பண்ணார். சரி இருக்கட்டும், அவங்க பண்ணதை விடுங்க, அது பர்சனல்ங்கிற இதில் தான் இருக்கும், அது ஒன்றும் உங்கள் இதுக்கு தேவையில்லை. ஆனால் இவனை யோக்கியானு அதனால இவன் யோக்கியன்னு ஆயிடுவானா? என்ன சார் இல்லை, என்ன இதுன்னு நான் கேட்குறேன். கேபி ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று நடத்துகிறாங்களே தமிழக அரசு, அதெல்லாம் எங்கே போய் முட்டக்கூடிய இது? தெருவங்கும் சாராய கடையை திறந்து வச்சுருக்காங்களா? இது எங்கே இதெல்லாம் எதை உருவாக்கும்? அதாவது போதைப் பொருளை தமிழகம் முழுக்க இருக்குங்கிறது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் எங்கே போய் முடியும்? கஞ்சா எல்லா இடமும் சந்து புந்தெல்லாம் கஞ்சா சர்வசாதாரணமாக கிடைக்குதுல்ல சார், இது எங்கே போய் முடியும்? இது எதை உருவாக்கும்? காவல்துறை என்னன்னு பொறுப்பாக இருக்கணும். உங்களுக்கும் பொம்பளை பிள்ளைகள் இருக்கும், உங்கள் கூட பிறந்தவங்களும் பெண்களெல்லாம் இருப்பாங்க. அதையும் ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் பேசுங்க. நீதி உங்களுடைய எது ஞாபகத்தில் வைக்கிறீங்களோ இல்லையோ, சட்டத்தில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுபடி நடங்க. நேர்மையான விசாரணை நடத்துங்க. இந்த மாதிரி இந்த திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குறதெல்லாம் விட்டுருங்க. அந்த மாதிரி இருக்குன்னா சட்டை கழுத்து வச்சுட்டு போயிடலாம் சார். நீங்கள்லாம் ரொம்ப அசிங்கமான விஷயம் சார். ஒருவர் மட்டும்தான் இருந்தார். அப்புறம் வந்து மாவு கட்டு போட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், நாடகம். அவனை காப்பாற்றுறதுக்காக, ஜெயிலில் அடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக மாவு கட்டு போட்டு போய் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு அப்படி தான் பண்ணாங்க. துர்காவுடைய சகோதரர் வந்து அதாவது KK நகரில் உள்ள இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் அதிகாரி. அந்த புண்ணாக்கு மாடம் என்ன செய்கிறான்னா, நான் இங்கே இருக்கேன், ஏன்னா இது மத்திய அரசு,
அதை இதில் இருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க பெருசாக போக வேண்டாம். உடனே வந்து RS பாரதி உடனே ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். அது வந்து மத்திய அரசினுடையது. ஒன்று கி வீரமணி, அது மத்திய அரசினுடைய ஆஸ்பத்திரி தானே, அப்போ அது மோடி தானே வச்சிருக்கு. அப்படின்னா இவங்க திட்டம் என்னது? மத்திய அரசு ஆஸ்பத்திரியில் இவங்க டாக்டரை உட்கார வச்சு அதிகாரியாக இருக்கிறதுனால அங்கே போய் அட்மிட் பண்ண வச்சு, மத்திய அரசுன்னு ஆகி போச்சு இல்லை, அட்மிட் பண்ண வச்சு 3 அடைப்பு இருக்குது. 3 அடைப்பு இருக்கா? இருந்துச்சாமா? அன்னைக்கு அந்த மாதிரி நாடகம் பண்ணாங்க. இன்னைக்கு மாவு கட்டு போட்டு இந்த நாயை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றி அப்புறம் வந்து இவருக்கு வந்து ஒருவர் தான் பண்ணார், மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி பூசி மெழுகி அதில் வந்து நாங்கள் வந்து கசிஞ்சு போச்சு, இது வந்து தொழில்நுட்ப கோளாறு மூலமாக அந்த காவல்துறையினுடைய இணையதளத்தில் இது வந்து வெளியிடப்பட்டது, இப்படியெல்லாம் ஒரு இது. அப்போ அந்த இணையதளத்தில் அது யார் தொழில்நுட்ப கோளாறு காரணம் யார்? அதை வெளியிடாமல் எப்படி சார் வரும்? திட்டமிட்டு வெளியிட்டு அந்த பாதிக்கப்பட்ட இது குடும்பத்தை வந்து சிதைக்கிறதுக்காக, பயமுறுத்துறதுக்காக, அச்சுறுத்துறதுக்காக செய்யப்பட்டது. காவல்துறையே முன் வந்து இதை செய்யலாமா? அசிங்கமா இல்லையா? செய்து விட்டாங்க. இதை அண்ணாமலை வந்து வெளியே கொண்டு வந்ததுனால இப்போ வந்து அது வேற வழி இல்லாமல் ஒரு திருசங்கு சொர்க்கத்தில் மாட்டிக்கிட்டு அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, ரெண்டுக்கும் இடையில நின்றுட்டு ஒரு முழிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இப்போ வந்திருக்கு. ஏதோ உப்புச்சப்பை இல்லாமையாவது ஏதோ கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ வந்திருக்காங்க. இப்போவும் நான் கேட்குறேன், அந்த கார் யாருக்கு? ஆடி கார் இவனுக்கு எப்படி வந்துச்சு? சரி, இதை விட முக்கியமானது இவனை பற்றி 1-2 தகவல்கள். அதில் முக்கியமான தகவல் என்ன தெரியுமா? 3 பொண்டாட்டி. இந்த அயோக்கியனுக்கு 3 பொண்டாட்டி, இந்த காமுகனுக்கு 3 பொண்டாட்டி. அப்படி 3 பொண்டாட்டியை வச்சுருந்த பிறகும் இவருக்கு வந்து பத்தலியாமா. அப்படி தானே இதை எடுத்துன்னு பத்தலியாமங்கிறத விட எனக்கு என்ன டவுட்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா ஆடி கார் எப்படி வந்துச்சு, அதே மாதிரி வந்து அங்கே வந்து சார்னு சொன்னது. அப்படின்னா அதுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான். அந்த காரை உள்ள காம்பவுண்டில் கொண்டு போய் இந்த மாதிரிப்பட்ட மாணவிகளை வந்து மிரட்டி அவங்க கூட இருக்கக்கூடிய காதலனை அடித்து நொறுக்கி துரத்தி இதை வெளியே சொன்னால் அப்படி பண்ணிடுவோம் இப்படின்னு சொல்லி கட்டுப்பட வச்சு அப்புறமா கொண்டு போய் சப்ளையர் வைப்போம். அதானே மாமா தான் இவன். இந்த பையன் வந்து அந்த ஆள் வந்து மாமா வேலை பார்க்குறவன். இதுக்கு மேலே இருந்தது அவன். இந்த கும்பல் எல்லாமே சைதையில் உள்ள ஏரியா. இந்த கும்பல் எல்லாமே சுப்பிரமணியத்துக்கு நெருக்கமாக இருக்குது. இந்த கும்பல் எல்லாமே துணை முதலமைச்சருக்கு போய் சேருது. இங்கே உள்ள தப்பு பண்ணவன் இந்த நாதாரியார். அப்போ அந்த ஒருத்தன் வந்து அந்த சார் வந்து பெரிய ஆளாக இருக்கான். அந்த பெரிய ஆள் சுப்பிரமணியம் லெவலுக்கு இருக்கானா இல்லை அதை விட கொஞ்சம் கீழே இருக்கானான்னு நமக்கு தெரியல, இல்லை அதுக்கு மேலே இருக்கானான்னு தெரில. வக்கரம் பிடிச்சவனுக்கு எப்படி வேணாலும் நடக்கும்ல. அப்போ காரே உள்ள ஆடி காரே கொண்டு விட்டு காருக்குள்ளாலே இந்த மாதிரி ஒரு கேடு கட்டத்தனத்தை பண்ணுறதுக்கு இவ்வளவு முன்னேற்பாடாக ப்ரீ பிளான்டாக பண்ணுறானோ அப்படின்னா இது வந்து சாதாரணமான அந்த ரோட்டோர பிரியாணி கடை நடத்துகிறவனால எப்படி பண்ண முடியும்? அப்போ இதுக்கு பின்னாடி ஒருத்தர் முக்கியமானவர் இருக்கான். அவனை காப்பாற்றுறதுக்காக இவனை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. அதாவது செந்தில் பாலாஜியை காப்பாற்றணும்னு இவங்க நோக்கம் கிடையாது. உதயநிதி ஸ்டாலினை காப்பாற்றணும், அதை ஸ்டாலினை காப்பாற்றணும், துர்காவை காப்பாற்றணும், அப்போ செந்தில் பாலாஜியை காப்பாற்றணும். இல்லைன்னா போட்டு உடச்சிடுவார், முடிஞ்சு போச்சு கதை. இப்போ இவனை விட்டுட்டீங்கன்னா இவன் வாயை திறந்தனால எல்லாம் மாட்டிக்குவான், எவங்கிறத மாட்டிக்குவான். அப்போ இவனை காப்பாற்றணும். அதுக்கு வேண்டி மாப்பிளை மாதிரி இவனை கொண்டு போய் மாவு கட்டுங்கிற ஒரு நாடகத்தை நடத்தி 2 ஃபோட்டோ எடுத்து வெளியே விட்டுட்டு அப்படி கொண்டு போய் அங்கே ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில் அந்த நாய் இருக்குதா இல்லைன்னே தெரியல, வச்சிருக்கதா கணக்கில் இருக்குது, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கேடு கட்டத்தனத்தை பண்ணி முடிச்சிருக்காங்க. கடைசியாக ஒரு தகவல் சொல்கிறேன். இந்த ஞானசேகரன் பார்த்தீங்களா, இந்த கேடு கட்ட செயலை செய்தவன் இவன் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சோத்துப்பாக்கத்தை சேர்ந்த தொழிலதிபர் முத்துக்குமார். அவருக்கு வயசு 60. இதில் வந்து அவரை வந்து கடத்திட்டு போய் இவன் மட்டும் இல்லை ஒரு 10 பேர் சேர்ந்து கடத்திக்கிட்டு போனதில் இவனும் ஒரு முக்கியமான இவனுடைய சகோதரர், அப்புறம் ஒரு 3 பொம்பளைகள் பாருங்க இப்படியெல்லாம் இருந்து, இது இப்போ இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு போய் அவனை வந்து கடத்தல் வழக்கில் முக்கியமான ஆள் இவன் தான். அதே மாதிரி வந்து அந்த கடத்தல் இதில் வந்து துப்பாக்கி, கத்தி, சொகுசு கார்கள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு முன்னாடியே உள்ள ஒரு சம்பவம். அதே மாதிரி இந்த ஞானசேகரன் இந்த கேடுகட்ட அந்த நாய்க்கு மேலே திருவான்மியூர், சாஸ்திரி நகர், நந்தம்பாக்கம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லலாம் வழக்கு இருக்குது. என்ன மாதிரியான வழக்குன்னா திருட்டு வழக்கு, வழிப்பறி வழக்கு, அப்புறம் பாலியல் வன்கொடுமை, அதாவது இந்த மாதிரி கற்பழிப்பு வழக்குன்னு வச்சுடுங்க. இதெல்லாம் அவனுக்கு மேலே இருக்குது. இவன் ஒரு ரவுடி லிஸ்ட்டில் இருக்கான், ஒரு ரவுடி. இந்த ரவுடியை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த முதலமைச்சர், இந்த கூறுகட்ட முதலமைச்சர் இந்த பாடுபடுறார். ஒரே ஒரு கேள்வி நறுக்குன்னு கேட்குறேன் சார். தயாநிதி மாறன் ஒருத்தர் இருக்கார்ல, கேபிள் திருடன், அவருக்கு பொம்பளை பிள்ளைகள் இருக்குல்ல, அந்த பொம்பளை அவருக்கு மகளுக்கு இது மாதிரி நடந்திருந்தால், அவருக்கு மகளை இது மாதிரி வந்து கல்லூரி வளாகத்தில், பல்கலைக்கழக வளாகத்தில் வச்சு கற்பழிச்சிருந்தால், கருணாநிதி குடும்பத்தை சார்ந்த ஒரு மாணவிக்கு இந்த அவலம் நேர்ந்திருந்தால் இவங்க இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க?
நீங்கள் வந்து மற்ற மாநிலத்தை விட இங்கே கற்பழிப்பு வழக்குகள் வந்து கம்மியாக இருக்குது, இங்கே வந்து அந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கம்பாரிசன் கொடுப்பாரா ரகுபதி, அமைச்சர் ரகுபதி அப்படி சட்ட அமைச்சர் அப்படி இப்போ வாய்களையே ஒப்பிட்டு புள்ளி விவரங்களை சொல்லிட்டு இருப்பாரா? நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இது பண்ணுவாரா? இல்லை கட்சிக்காரன் சொல்லி மன்னிச்சு விட்டுருவாங்களா? கட்சிக்காரன் நீங்கள் காப்பாற்றுன்னு நினைப்பாங்களா? நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை தான். அதே மாதிரி இன்னொரு தகவலையும் சொல்கிறேன். இது வந்து வேதனையினுடைய அடித்தளத்தில் இருந்து நான் சொல்கிறேன். கிறிஸ்தவங்க உங்களை காப்பாற்றிக்கலாம்னு நீங்கள் நினைக்காதுங்க. முஸ்லீம்கள் வந்து நம்ம பிள்ளைகளை இதை மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்காதுங்க. கஞ்சாங்கிறது எல்லா இளைஞர்களுக்கும் தான் போகுது. கஞ்சாங்கிறது எங்கள் முஸ்லீம் ஏரியாவுக்கு வராதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் முஸ்லீம் இளைஞர்கள் வெளியே போகிறாங்க, அங்கேயும் குடிகாரனை ஆக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஏரியாவில் டாஸ்மார்க்கு திறக்கலை, அதனால் எங்களுக்கு வராதுன்னு முஸ்லீம்கள் தவறு செஞ்சு நினைக்காதுங்க. டாஸ்மார்க் அங்கே போதோ இல்லையோ மக்கள் வெளியே வராங்க. நீங்கள் உங்கள் சமுதாயமும் சேர்ந்து தான் நாசமாக போகுது, உங்களுடைய சந்ததியும் சேர்ந்து தான் நாசமாக போக போகுது. கிறிஸ்தவ இதில் வந்து நீங்கள் மத ரீதியாக யோசிக்காதுங்க. மத ரீதியாக யோசித்து தான் எல்லாமே நாசமாக, அதாவது மதத்தை தாண்டி யோசிக்காத கிறிஸ்தவ முஸ்லீம்கள் நம்ம இப்போ அப்படி தான் இருக்கும் தமிழகத்தில். நாட்டை பற்றி கவலைப்படாத சுயநல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், எலும்பு துண்டிற்காக சரணாகதி அடைந்த ஊடகங்கள், பணத்திற்காக ஓட்டை விற்கும் மக்கள், சூடு சொரணை இல்லாத இந்துக்காரன். இதுதான் இன்றைக்கி தமிழகமாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்தவங்களோ முஸ்லீம்களோ நாமக்கு வந்து இந்த திமுக அரசாங்கத்தை நீங்கள் போட்ட பிச்சைன்னு பெருமை பேசிக்கலாமே ஒழிய, இந்த அரசாங்கத்தால் உங்கள் பிள்ளைகளுக்கும் கேடு தான். நான் ஒரே ஒரு உதாரணத்தையும் சொல்கிறேன். களியக்காவளையில் வந்து வில்சன் அப்படிங்கிற சப் இன்ஸ்பெக்டரை கொன்னாங்க. அந்த வில்சன் யார்? கிறிஸ்தவர், மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சு? இந்த கம்யூனிஸ்ட் நாதாரிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சு? காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சு? அன்றைய சூழ்நிலையை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். வைகோ அதில் என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்? பாதிக்கப்பட்டவன் கிறிஸ்தவனாக இருந்தால் கூட வெட்டி போட்டவன் முஸ்லீம்ங்கிறனால அடங்கிட்டாங்களா? அப்படியே நவ தூரத்தையும் அடக்கி விட்டாங்களா? பேசாமல் இருந்தாங்களா? அன்னைக்கும் அதுக்கு குரல் கொடுத்த ஒரே கட்சி பாஜக தான். பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அதுக்காக வேண்டிய அனுதாபம் இதெல்லாம் ஊர்வலம்லாம் நடத்தி, கூட்டங்கள்லாம் நடத்தி, போராட்டம்லாம் நடத்தி எல்லாமே பண்ணது அவங்க தான். அவங்க பண்ண பிறகு வேறு வழி இல்லாமல், உப்பு சப்பு இல்லாமல் ஒரு கண்டனம். இப்போவும் அதே கதை தான். திருமாவளவன் எங்கே போனார்? அப்புறம் அப்புறம் வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இங்கே தமிழகத்தில் இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே திரைத்துறைன்னு ஒன்று இருக்குல்ல சார், அதுலேயும் பெண்களெல்லாம் இருக்காங்கல்ல, முன்னணி கதாநாயகிகள்லாம் இருக்காங்க. நீங்களும் பெண்கள் தானே, உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் குரல் கொடுத்த சூர்யா, ஜோதிகா எங்கே போனாங்க? சித்தார்த்தின்னு ஒரு கேடுகட்ட நடிகர் உண்டெல்லாம் எங்கே போனா அந்த ஆள்? அதே மாதிரி வந்து ஆர்ஜே பாலாஜின்னு ஒரு பெரிய இந்து தேச துரோக கும்பல் ஒன்று உண்டு இல்லை, அதெல்லாம் எங்கே போச்சுது? ஒரு வார்த்தை பேசலைங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய கண்ணில் பட்டது, நட்டி என்கிற நடராஜின்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு கேமராமேனாக இருந்து இப்போ நடிகராக இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஒரு மனிதர் மட்டும்தான் இதை பற்றி கருத்து சொல்லியிருக்கார், கண்டிச்சு ட்வீட் போட்டிருக்காரு. நான் படித்தேன் அதை. மற்றபடி எந்த முன்னணி நடிகர்களோ நடிகைகளோ தயாரிப்பாளர்களோ இயக்குநர்களோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வாயை திறக்கலை. இனிமேல் திறப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இறுதியாக ஒரு கைகூப்பி ஒரு வேண்டுகோள், எல்லாத்துக்கும் நம்ம கடவுளுக்கு அடுத்து நம்புறது இன்றைக்கி வந்து ஒரே ஒரு ஆளை தான் நம்ம நம்புகிறோம். யாரை அப்படின்னா நீதிபதியை தான் நம்ம நம்புகிறோம். சென்னையில் நடந்த விஷயம், சென்னையில் ஹைகோர்ட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சென்னையில் தான் இருக்குது. நேரடியாகவே எல்லா தகவல்களும் அவங்களுக்கு தெரியும். இதில் வந்து எதை மறைக்கிறாங்கங்கிறது நீதியரசர்களுக்கு நன்றாக தெரியும். ஏதாவது ஒரு நீதியரசர் தானாக முன் வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு தள்ளி விடணும், உத்தரவு போடணும், சிபிஐக்கு மாற்றி விடணும். இதில் இருக்க உண்மைகள் வெளியே வர்றதுக்கு அவங்களால மட்டும்தான் இதில் இப்போ சாத்தியக்கூறு. மோடியால் கூட இதில் எதுவுமே செய்ய முடியாது. அவங்க வந்து தமிழ்நாட்டை ஏன் கலைக்க முடியாது, அவர் கலைக்க மாட்டார். அவர் வந்து ஜனநாயகத்தில் வந்து இதெல்லாம் வந்து இருக்கு, அந்த இதெல்லாம் கலைக்கிறதெல்லாம் தப்புன்னு நினைக்கிற ஆளாகிட்டார். அதில் கண்டிப்பாக அவங்க வந்து இதுக்கெல்லாம் ஆட்சியை கலைக்கவும் முடியாது. இந்த ஒரு காரணத்தை வச்சு இதிலே தான் பூசி வேறு மாதிரி ஆதாரத்தை சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட இதில் வேறு மாதிரி தான் இதை பண்ணியாக்கணும். என்ன மாதிரி பண்ணியாக்கணும்? இவங்களை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தணும். இது எல்லாத்துக்கும் காரணம் அதானே சார். இவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடக்குது. அதனால தானே வந்து இந்த இவ்வளோ பெரிய இழிவுகளும் கேடுகளும் நடக்குது தமிழனுக்கு. ஒரே சொல்யூஷன் என்ன? இவங்களை ஆட்சியை விட்டு அப்புறப்படுத்தணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. 2026 நம்ம அப்புறப்படுத்திட்டோம்னா நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இதுக்குள்ள தீர்வு இப்போ இந்த வழக்கினுடைய இது யாருமே எதுவுமே செய்ய முடியாது. கவர்னருக்கு இன்றைக்கி போய் சந்தித்து மனுவை கொடுப்பாங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து மனுவை கொடுக்குறாரு. அவர் வந்து தன்னை வருத்தி இதெல்லாம் பண்ணுறாரு. செருப்பை கலத்தி போட்டுட்டு போகிறாரு, செருப்பு இல்லாமல் இப்போ போனோங்கிறத வச்சுட்டாரு. அதுமாதிரி சவுக்கால் அடிக்கிறதுக்கு முடிவு பண்ணி எல்லாமே பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து தன்னை வருத்துறது. அதான் இந்த அளவு காரு துப்பிட்டாரு. இதெல்லாம் பண்ணினாலும் கூட அவரால் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? கவர்னரை போய் பார்த்து இதை சொல்லலாம். கவர்னர் வந்து இதை உள்துறை அமைச்சருக்கு அவனுக்கு கொண்டு போகலாம்.
அது இதுவரைக்கும் நடந்த குற்றத்தில் அதுவும் சேர்ந்து ஒரு குற்றமாக தான் கருதப்படுமே ஒழிய ஆட்சி கலைக்கக்கூடிய அளவுக்கு இது போவாது. ஆனால் தமிழகத்தில் உள்ள, சென்னையில் உள்ள ஹைகோர்ட்டு நீதி அரசர்கள் மனசு வச்சாங்கன்னா இதை தானாக முன் வந்து வழக்காக விசாரிக்கலாம். அதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி விடலாம். கள்ளச்சாராய வழக்கு, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை எப்படி சிபிஐக்கு உத்தரவிட்டாங்களோ அதே மாதிரி அவங்க இதுக்கும் ஒரு தானாக முன் வந்து எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எதுக்கு முன் உதாரணமாக ஏற்கனவே வந்து அண்ணா நகரில் அந்த 10 வயசு சிறுமிக்கு நடந்த இதே பாலியல் வன்கொடுமைக்கு தானாக முன் வந்திருந்தால் சென்னை ஹைகோர்ட் நீதியரசர்கள் சுப்பிரமணியம், சிவஞானம் இந்த நீதியரசர்கள் எடுத்து அதை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றி விட்டாங்க, அதை உத்தரவிட்டாங்க. அதே மாதிரி இந்த வழக்கையும் ஏதாவது ஒரு நீதிபதி கண்டிப்பாக எடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். சாமானியனாக என்னுடைய கருத்து தான். நன்றி, வணக்கம்.